கடந்த ஒரு சில நாட்களாவே இந்தியன் மார்க்கெட் தொடர்ந்து கீழே போயிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் நிஃப்டி அதோட பீக்ல இருந்து ஆல்ரெடி 12% மேல கரெக்ட் ஆயிடுச்சு. இண்டிவிஜுவல்ஸோட போர்ட்ஃபோலியோ எடுத்தாலும், ஸ்டாக்ஸா பார்த்தாலும் சரி, இல்ல மியூச்சுவல் ஃபண்டா பார்த்தாலும் சரி, ஆல்ரெடி நிறைய பேருக்கு ரெட்ல போகவும் ஆரம்பிச்சிருக்கும். இது ஒவ்வொரு நாளும் இன்னும் டீப்பாகவே போயிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் நடக்கிற கான்ஃபிளிக்ட்னு சொல்லலாம். இது ஒவ்வொரு நாளும் எஸ்கலேட் ஆயிட்டே போகுது. அதாவது உலகத்துக்கே தேவையான ஆயில் சப்ளையே பிளாக் ஆகக்கூடிய சிச்சுவேஷன்ல இந்த பாயிண்ட்ல இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான அன்சர்டனிட்டி அதிகமாகும் போது மார்க்கெட்டும் ஜெனரலா கீழே விழுந்துட்டே இருக்கும். ஆனால் இப்படி கீழே விழும்போது ஒரு இன்வெஸ்டரா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், இந்த கரெக்ஷனை நமக்கு சாதகமா எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் டீடைலா இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். இந்தியன் மார்க்கெட் 2024 செப்டம்பர்ல ஒரு பீக் அடிச்சது. கிட்டத்தட்ட 26,000 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு நிஃப்டி மேலே ஏறி போச்சு. அங்க இருந்து கம்பேர் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3,000 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கி இருக்கும்னு சொல்லலாம். அதாவது பர்சன்டேஜ் படி சொல்லணும்னா 12% வரைக்கும் விழுந்திருக்கும். லார்ஜ் கேப்ல இந்த அளவுக்கு வீழ்ச்சினா மிட் கேப்லயும் ஸ்மால் கேப்லயும் டேமேஜ் இன்னுமே அதிகம்னு சொல்லலாம். ஒரு பக்கம் மார்க்கெட்டோட பிரைஸ் தொடர்ந்து கீழே விழுந்துட்டே இருந்தாலும் மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் ஹெல்த்தியர் ஜோனுக்கு வருதுன்னே சொல்லலாம். இப்போ நிஃப்டி 50 எடுத்தவங்க அதே பிரைஸ் சார்ட்ல நம்மளால பிஇயும் பார்க்க முடியும். அதோட பீக் பிஇல பார்த்தோம்னா 30க்கும் மேல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இந்த பாயிண்ட்ல நிஃப்டியோட பிஇ கிட்டத்தட்ட 21 இருக்கு. அதாவது 21 விட கொஞ்சம் குறைவாவே ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ பாயிண்ட்ஸ் படி பார்த்தா 30க்கும் 21க்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு தோணாலும் ஆக்சுவலா பர்சன்டேஜ் கணக்குல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 30% மேல டிஸ்கவுண்ட்ல இப்போ பிஇ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பீக்ல இருந்து பார்க்கும்போது. சோ பீக் வேல்யூவேஷன்ல இருந்து பார்க்கும்போது இப்போ ஒரு பெட்டரான வேல்யூவேஷன் பாயிண்ட்ல இருக்கும்னே சொல்லலாம். ஆனா பீக்ல இருந்து பார்க்கறத விட லாங் டர்ம் ஹிஸ்டாரிக்கல் மீடியன் கூட பார்த்தாலும் இப்ப இருக்க வேல்யூவேஷன் பிரைஸ் பாயிண்ட் நல்ல பாயிண்ட்னே சொல்லலாம். இதே நீங்க மிட் கேப்புக்கு எடுத்தீங்கனாலும் பீக்ல இருந்து சிக்னிஃபிகண்டாவே கரெக்ட் ஆயிருக்கு. 45 பிஇல இருந்து இன்னைக்கு 31 பிஇக்கு வந்திருக்கு. இதே ஸ்மால் கேப்புக்கு எடுத்தோம்னாலும் 35 36ன்ற ரேஞ்சில இருந்து 25 வரைக்கும் கரெக்ட் ஆயிருக்கு. இதுவே ஒரு சிக்னிஃபிகன்ட் கரெக்ஷன் சொல்லலாம். அதாவது ஹிஸ்டாரிக்கலா அதோட ஆவரேஜ் என்ன இருக்குமோ அந்த ரேஞ்சு கிட்டயே இப்போ 3 இண்டெக்ஸுமே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாயிண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு கம்பெனிஸோட earnings பெட்டரா என்ன வந்திருக்கு. அதாவது அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி தொடர்ந்து ஏறிட்டு இருக்கு. அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டும் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால வேல்யூவேஷனும் கூல் டவுன் ஆயிருக்கு. ஆனா பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸோட பிஹேவியர் அப்படியே தலைகீழா மாறி இருக்குன்னு சொல்லலாம். வேல்யூவேஷன்ஸ் எப்போ ரொம்ப அதிகமா இருந்ததோ அப்ப அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல எப்போ இது அட்ராக்டிவா மாற ஆரம்பிச்சதோ நிறைய இன்வெஸ்டர்ஸ் விற்கவும் முற்பட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட்ல யாரெல்லாம் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை விற்கணும்னு யோசிக்கிறாங்களோ இல்ல எஸ்ஐபி நிறுத்தணும்னு யோசிக்கிறாங்களோ அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான டேட்டா. ஆல்மோஸ்ட் எல்லா ஒவ்வொரு வருஷமும் மார்க்கெட் பீக்ல இருந்து 10% வரைக்கும் கீழே வந்திருக்கும். அதாவது 30-40 வருஷத்தோட ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் எடுத்தா சென்செக்ஸோ இல்ல நிஃப்டியோ சரி ஆல்மோஸ்ட் எல்லா வருஷமுமே 10% வரைக்கும் அதோட பீக்ல இருந்து கீழே வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு 3ல இருந்து 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 20% டிராடவுனும் நடந்திருக்கு. ஆனால் இந்த சார்ட்டை கிளியரா கவனிச்சீங்கன்னா இந்த பியர் பீரியடை விட புல் பீரியட் தான் ரொம்ப நாள் அதிகமா இருக்கும். அதாவது மார்க்கெட் விழுறது கொஞ்ச நாள் தான் நடக்கும். ஆனா அங்க இருந்து அது தொடர்ந்து ஏறி போறது ரொம்ப நாள் நடந்துட்டு இங்க இருந்து ஒரு சில வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது இது ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம மிஸ் பண்ணிட்டோம் தான் மோஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மார்க்கெட் ஃபால்ஸ்ல நிறைய இன்வெஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய இன்னொரு பெரிய மிஸ்டேக், அது கொஞ்சம் விட ஆரம்பிக்கும் போதே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கேபிட்டலையும் ஆல்ரெடி டெப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கிருந்து இன்னும் விழ அவங்க டெப்ளாயே பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்க கிட்ட ரெடியா கேஷ் இல்லாம இருக்கும். அதாவது ஆல்ரெடி நெகட்டிவான ஸ்டாக் இன்னும் நெகட்டிவ் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். இது வாங்கவும் முடியாம அது ரெட்ல இருக்கறனால விற்கவும் முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட்னு சொல்லிட்டு ரெடியா ஸ்பேர் கேபிட்டலை எப்பவுமே ரெடியா வச்சிருக்கணும். அதாவது நம்மளோட டோட்டல் நெட்வொர்க்ல ஒரு 5% வரைக்கும் ரெடியா லிக்விடா கேஷ் வச்சிருந்தோம்னா, உதாரணத்துக்கு லிக்விட் இடிஎஃப்லயோ இல்ல லிக்விட் ஃபண்ட்ஸ்லயோ போட்டு வச்சிருந்தோம்னா மார்க்கெட் விழும்போது அதை எடுத்து வித்ட்ரா பண்ணி நம்மளால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போதும் பல்கா மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வரலாம். அதாவது இந்த மாதிரியான ஒரு ஃபாலுக்கு 10% வரைக்கும் விழுந்திருக்குன்னா ஒரு 20-25% ஆஃப் த கேபிட்டலை டெப்ளாய் பண்ணலாம். மீதி இருக்க கேபிட்டலை இன்னும் மார்க்கெட் கீழே விழ விழ எங்க ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அதுல டெப்ளாய் பண்ணிட்டே வரலாம். இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட்னு சொல்லும்போது இதை எமர்ஜென்சி ஃபண்ட் கூட கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட்ன்றது வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தனியா ஒரு கேஷை நான் ஒதுக்கி வச்சிருக்கேன்றது. அதாவது மார்க்கெட்ல வாய்ப்பு வந்தா அதுல பார்ட்டிசிபேட் பண்றது. ஆர்பிட்ராஜ் ஃபண்டாவோ இல்ல பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்டாவோ இல்ல லிக்விட் பீஸாவோ இல்ல லிக்விட் இடிஎஃப்ஆவோ ஏதோ ஒரு வழியா இதை வாங்கிட்டு வரும். அதே எமர்ஜென்சி ஃபண்ட்னு சொல்லும்போது நம்ம மாசத்துக்கு என்ன செலவாகுமோ அதுல இருந்து 3ல இருந்து 6 மடங்கு பணத்தை தனியா எடுத்து நம்ம காசு இல்லைன்னு ஒதுக்கி வச்சிருவோம். அதாவது திடீர்னு நம்மளுக்கு வேலை போச்சுனாலோ இல்ல மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்ததுனாலோ இல்ல ஃபேமிலியில ஒரு பெரிய எதிர்பாராத செலவு வந்ததுன்னா அப்போ மட்டும் தான் தொடணும். இந்த எமர்ஜென்சி ஃபண்டை எக்காரணத்துக்கு கொண்டும் ஸ்டாக் மார்க்கெட்லயோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எப்பவுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்லணும்னா மார்க்கெட் எப்ப வேணாலும் பீக்ல இருந்து 20% வரைக்கும் ஃபால் ஆகும் நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாதிரி மார்க்கெட் ஃபால் ஆகுதுனாலே ஜெனரலா குளோபல் லெவல்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு அர்த்தம். ஒன்னு கோவிடா இருக்கலாம், இந்த மாதிரியான வாரா இருக்கலாம், ரிசெஷனா இருக்கலாம், மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல லே ஆஃப்ஸா கூட இருக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு வேலையே இல்லாம போச்சுன்னா அப்போ மார்க்கெட் விழும்போது நம்மளால அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால தான் எமர்ஜென்சி ஃபண்ட்ன்றது தனியா இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட எசென்ஷியல்ஸ் எல்லாமே கவர் ஆனதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் ஃபால்ல பார்ட்டிசிபேட் பண்றத பத்தி யோசிக்கணும். இப்போ எசென்ஷியல்ஸ்னு சொல்லும்போது எமர்ஜென்சி ஃபண்ட் கூடயே ஹெல்த் இன்சூரன்ஸோ இல்ல
டேர்ம் இன்சூரன்ஸோ எல்லா ஃபேமிலிக்கும் கண்டிப்பா இருக்கும். இந்த அத்தியாவசியங்களே கவர் ஆகாம இன்வெஸ்ட்மெண்ட் குள்ள போகாதீங்க. அதுவும் மார்க்கெட்டை இன்னும் 20-30% ஃபால் ஆச்சுன்னா அந்த பாயிண்ட்ல நமக்கு நம்மளோட கேபிட்டலோட நஷ்டத்தை தாண்டி இது எதுவுமே இல்லைன்னா இன்னும் ஒரு பெரிய ப்ளோ மாதிரி வரும். இது வரைக்கும் உங்ககிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸோ இல்ல டேர்ம் இன்சூரன்ஸோ கிடையாதுன்னா டிட்டோட ஃப்ரீ இன்சூரன்ஸ் மாஸ்டர் கிளாஸ் உங்களால் அட்டெண்ட் பண்ண முடியும். இங்க ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் சரி டேர்ம் இன்சூரன்ஸ்க்கும் சரி தனித்தனியா வீக்கெண்ட்ஸ்ல ஒவ்வொரு செஷன் வைப்பாங்க. ஒவ்வொரு செஷனும் ஒரு ஹவர் இருக்கும். டிட்டோவை பத்தி முதல் தடவை கேள்விப்பட்டீங்கன்னா இந்தியாலேயே டாப் ரேட்டட் இன்சூரன்ஸ் அட்வைசர் இவங்க தான். இவங்க ஜீரோதாவால பேக் பண்ணப்படுறாங்க. யூசுவலா இவங்களோட வேல்யூ ஆட்னு சொல்லணும்னா இவங்க கம்ப்ளீட்டா ஸ்பாம் ஃப்ரீ. அதாவது நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கம்ப்ளீட்டா கைட் பண்ணுவாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். சோ இவங்களோட ஃப்ரீ வெபினார் வீக்கெண்ட்ஸ்ல நடந்துட்டு இருக்கும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் இருக்கு. இங்க வெறும் தியரியா மட்டும் இல்லாம ரியல் லைஃப் கிளைம் ஸ்டோரிஸும் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய எல்லா மிஸ்டேக்ஸையும் ஹைலைட் பண்ணுவாங்க. 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த மாஸ்டர் கிளாஸை அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு வாட்டி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு 2 செஷனையும் உங்களால ஃப்ரீயா அட்டெண்ட் பண்ண முடியும். இது லைவ் செஷன்ன்றதால ஸ்லாட்ஸ் லிமிட்டடா தான் இருக்கும். கீழ இருக்க லிங்க் யூஸ் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மார்க்கெட் கிரைசிஸ்க்கே மறுபடியும் வரும். இந்த பாயிண்ட்ல கீழே விழுந்திருக்கிறதுல நம்ம நிறைய வாங்கணும்ன்றது நமக்கு கிளியராகவே தெரிஞ்சாலும் எங்க என்ன வாங்கணும்ன்றது நிறைய பேருக்கு ப்ராப்ளமா இருக்கும். அதாவது புது இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்லா விழுந்திருக்கு, நான் வாங்கணும்னு யோசிக்கிறேன், ஆனா நான் ஆல்ரெடி வாங்கி வச்ச ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதே ஆவரேஜ் டவுன் பண்றது பெட்டரா இல்ல வேற எங்கேயாவது கிளியரான வாய்ப்பு இருக்கான்றது நிறைய பேருக்கு கொஸ்டினா இருக்கும். இந்த பாயிண்ட் இன் டைம்ல மோஸ்ட் ஆஃப் த லார்ஜ் கேப் கம்பெனிஸ் ரொம்பவுமே அட்ராக்டிவா இருக்குன்னு சொல்லலாம். லார்ஜ் கேப்ஸ் அட்ராக்டிவா இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் எஃப்ஐஐயோட செல்லிங் தான். எஃப்ஐஐ யூசுவலா வாங்கினா மோஸ்டா லார்ஜ் கேப்பா அக்குமுலேட் பண்ணுவோம். லார்ஜ் கேப்னு சொல்லும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 100 மார்க்கெட் கேப் கொண்ட கம்பெனிகள் 2021ல இருந்து தொடர்ந்து எல்லா வருஷமும் எஃப்ஐஐ வித்துட்டு மட்டும் தான் இருக்காங்க. சோ அவங்க மறுபடியும் ரிட்டர்ன் வந்தாலே இந்த லார்ஜ் கேப்ஸ் கண்டிப்பா மேலே ஏறி தான் ஆகும். அவங்களோட எக்ஸ்டென்சிவ் செல்லிங்னாலேயே லார்ஜ் கேப் அட்ராக்டிவா மாறிடுச்சு. லார்ஜ் கேப்னு சொல்லும் போது நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 இல்ல நிஃப்டி 100 மாதிரியான இண்டெக்ஸும் ப்ரிஃபர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இண்டெக்ஸ்ல அட்ராக்டிவா இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாத்தையும் நம்மளே இண்டிவிஜுவலாவும் பிக் பண்ணலாம். இன்ஃபேக்ட் இந்த ஒரு வாரத்தில் நடந்த ஃபால்ல மட்டுமே என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அதிகரிச்சுக்கிட்டே வந்திருந்தேன். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் ஒன் டைமா லம்சம் பண்றதுக்கான கரெக்டான நேரமும் இதுதான். இண்டிவிஜுவலா நிறைய ஸ்டாக்ஸ்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது என்ட்ரி கொடுக்கிறதுக்கும் இது கரெக்டான நேரம்னு சொல்லலாம். ஆனா இதையுமே ஸ்டாகர்டா பண்ணிட்டு வரேன். இன்ஃபேக்ட் என்னோட மொத்த போர்ட்ஃபோலியோ ஆக்டிவிட்டியும் ரெகுலரா லேர்னர்ஸ் மெம்பர் கம்யூனிட்டியும் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஒருவேளை அது உங்களோட இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா சேனல் பேஜ்ல இருக்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணியோ இல்ல டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல கமெண்ட்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ண முடியும். ஒரு சில மாசம் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எப்போ வேணாலும் ஸ்டாப்பும் பண்ணிக்கலாம். இங்க மார்க்கெட் பத்தின ரியல் டைம் அப்டேட்ஸும் யூஸ்ஃபுல்லான நிறைய ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். கீழே இருக்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி உங்களால் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இப்போ எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு லார்ஜ் கேப் ஒரு கிளியரான டைரக்ஷனே சொல்லலாம். அதே மாதிரி மிட் கேப்போ இல்ல ஸ்மால் கேப்போ எடுத்தோம்னா ஓரளவுக்கு அது அட்ராக்டிவா மாறினாலும், அதாவது ஓவராலா இண்டெக்ஸ் லெவல்ல பார்க்கும்போது அதோட வேல்யூவேஷன் பீக்ல இருந்து பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா மாறினாலும் ஜெனரலா ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல என்டர் ஆகணும்னா இன்னுமே நம்மளுக்கு ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி தேவை. பட் அந்த ரெண்டு செக்மெண்ட்லயும் செலக்டிவான ஸ்டாக் பிக்கிங்ல நிறைய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லலாம். அதாவது நிறைய கம்பெனிஸ் நல்ல ஃபேர் வேல்யூவேஷனோ இல்ல அண்டர் வேல்யூட் ஜோனுக்கே வந்திருக்கு. பட் பிராடரா மிட் கேப்போ ஸ்மால் கேப்போ இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கோ இல்லனா இண்டிவிஜுவலா ஓவரால் செக்மெண்டே வாங்குறேன் மியூச்சுவல் ஃபண்டா எஸ்ஐபி தொடர்ந்து 2 வருஷம் பண்ணவங்களுக்கும் இந்த பாயிண்ட்ல நஷ்டம் தான் இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த சேனலே தொடர்ந்து 2-3 வருஷமாவே ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கான டைம் இன்னும் வரல. அதுல என்ட்ரி எடுக்கும்போது நல்ல மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட ஒரு ப்ராப்பரான வேல்யூவேஷன்ல எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு எம்பசைஸும் பண்ணிருக்கோம். ஆனால் பாஸ்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த 2-3 வருஷத்து கூட கம்பேர் பண்ணும்போது இந்த பாயிண்ட் ஓரளவுக்கு அட்ராக்டிவா இருந்தாலும் இன்னும் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் ஸ்மால் அண்ட் மிட் கேப் செல்லிங்கே ஆரம்பிக்கலன்னு சொல்லலாம். அவங்க செல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இது இன்னுமே அட்ராக்டிவா மாற ஆரம்பிக்கும். ஸோ இவென்ச்சுவலி இந்த வருஷமே ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல இன்னும் நிறைய வாய்ப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வெயிட் பண்ணி கரெக்டா ட்ராக் பண்ணி வாங்கணும்னா நம்மளால நல்ல லாபம் பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி நிஃப்டியோட ரிட்டர்ன் கடந்த 2 வருஷமா -12 தெரிஞ்சாலும் இது நாமினல் ரிட்டர்னா பார்த்தோம்னா, அதாவது இன்ஃபிளேஷன்லாம் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வருஷா வருஷம் 7% இன்ஃபிளேஷன் வரும். அதையும் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 25% வரைக்கும் நிஃப்டி நஷ்டம் கொடுத்த மாதிரி. இந்த மாதிரி ஒரு ப்ரொலாங்டு பீரியடுக்கு மார்க்கெட் எங்கேயுமே போவாமலோ இல்ல நெகட்டிவ்ல இருந்ததுன்னா மோஸ்ட் கேசஸ்ல அடுத்த புல் ரனுக்கான பேஸ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுவும் கிட்டத்தட்ட 18 மாசமா ரிட்டர்னே இல்லாம ஆல்மோஸ்ட் டெய்ல் எண்ட் கிட்ட வந்திருக்கோம்னே சொல்லலாம். இந்த பாயிண்ட்ல எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இன்வெஸ்ட் பண்றோமோ இந்த கிரைசிஸ் முடியும் போது, அதாவது இந்த வார் எப்படியா இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல எண்ட் ஆயிதான் ஆகணும். அது எண்ட் ஆகும் போது மார்க்கெட் ரிட்டர்ன் ஆயிரும். இப்போ மார்க்கெட்ல இருக்க நெகட்டிவிட்டியும் தாண்டி ஒரு பெரிய ஆல்பா வேணும்னா இந்த இடத்துல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இது எல்லாத்துக்கும் மேல மத்த எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்தியா ரொம்பவே அட்ராக்டிவா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எஃப்ஐஐ திரும்பி வரணும்னா இந்தியாவை நோக்கி வந்து தான் ஆகணும். அவங்க திரும்ப வர லார்ஜ் கேப்ஸ் பெரிய ரேலி கொடுக்கும். அப்படி ரேலி ஆரம்பிச்சுன்னா ஓவரால் மார்க்கெட் ரேலியும் ஆரம்பிச்சிடும். ஒரு இன்வெஸ்டரா இந்த மாதிரியான மார்க்கெட் கிரைசிஸ்ல நமக்கு ஞாபகம் இருக்க வேண்டிய ஒரே சார்ட் இந்த சார்ட் மட்டும் தான். அதாவது பியர் பீரியட் மார்க்கெட் ரொம்ப நல்லா கீழே விழுந்திருக்க காலம் ரொம்ப குறைவான நேரத்துக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து புல் பீரியட் ரொம்ப நாளைக்கு வந்துட்டு இருக்கும். அதாவது மார்க்கெட் இங்க இருந்து இன்னுமே நல்லா கீழே போட்டோம் பாட்டம்ல போய் வாங்குறேன்னு வெயிட் பண்றதும் பெரிய பிரோஜனம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா இங்க இருந்தே வாங்கிட்டு வந்தோம்னா பாட்டம்ல போகும்போது அதிகமா வாங்க முடியும். ஒருவேளை நம்ம இன்னும் வேட்டும் பாட்டம்ல தான் போடுவேன் வெயிட் பண்ணி மார்க்கெட் கீழே போகாம அங்கிருந்து தொடர்ந்து மேலே ஏறிச்சுன்னா அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு சைக்கலாஜிக்கலாவும் நம்ம ஒத்துக்க மாட்டோம். அதனால மார்க்கெட்டோட பாட்டமை பிரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணாம இந்த பாயிண்ட்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பா யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை உங்ககிட்ட இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு சுத்தமா கேஷ்
கேஷ் கிடையாதுன்னா உங்ககிட்ட ஓவர் எக்ஸ்போஸ்டா இல்ல ஓவர் அலோகேஷன்ல இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோ இல்ல அசெட்ஸோ என்ன இருக்குன்றது நோட் பண்ணுங்க. அதாவது ஒரே ஒரு ஸ்டாக்ல ரொம்ப அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட மொத்த அலோகேஷன்ல ஒரு 20-30% மேல ஒரு ஸ்டாக்ல மட்டும் ரொம்ப எக்ஸ்போஸ்டா இருந்ததுன்னா அதை ரீபேலன்ஸ் பண்ணி மத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய அசெட்ஸ் அதாவது ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெச்டா ரொம்ப பெரிய ரன் அப்ப ஷார்ட் டைம்ல கொடுத்திருந்தா உதாரணத்துக்கு கோல்டோ சில்வரோ ரொம்ப அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப ரன் அப்பும் கொடுத்ததுன்னா அதுல இருந்து ஒரு போர்ஷனையும் எடுத்து இப்போ ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல ரொம்ப அதிகமா லோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய சேஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல பார்க் பண்ணிருக்கீங்க, உதாரணத்துக்கு லோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற எஃப்டில பார்க் பண்ணியிருந்தாலோ இல்ல டாக்ஸ் சேவிங்காக ஏஎல்எஸ்எஸ்ல பார்க் பண்ணிருக்கீங்க, அது மெச்சூர் ஆயிருக்குன்னா இந்த மாதிரியான சேவிங்ஸையும் லிக்விடேட் பண்ணி மார்க்கெட்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது பார்ட்டிசிபேட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். நிஃப்டி அடுத்த 10 வருஷத்துக்கு வெறும் 10% ரேட்ல வளரும் கணக்கு போட்டா கூட இன்னும் 10 வருஷத்துல இங்க இருந்து 60,000 லெவலுக்கு போயிடும். சோ அப்ப நம்ம திரும்பி பார்க்கும்போது இந்த மாதிரி 23 பாயிண்ட் கிடைக்கவே கிடைக்காதுன்னு தான் நம்மளுக்கு தோணும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டில இருக்கும்போது கண்டிப்பா அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. சோ இப்போ வந்திருக்க மார்க்கெட் பிரைசஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாத ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல கான்ஃபிடென்ட்டா பார்ட்டிசிபேட் பண்ணனா உங்களோட எசென்ஷியல்ஸும் கரெக்டா இருக்கான்றதை இன்சூர் பண்ணிக்கோங்க. போதுமான அளவுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸும் டேர்ம் இன்சூரன்ஸும் கண்டிப்பா இது வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுக்காம இருக்கீங்கன்னா அதை பத்தி கிளியரா புரிஞ்சுக்க டிட்டோவோட ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸையும் அட்டெண்ட் பண்ணுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் இருக்கு. ஒருவேளை நீங்க ஸ்மால் கேப் ஃபோக்கஸ்ட் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா அதை எப்போ வாங்கணும் எப்போ வாங்கக்கூடாது இந்த பாயிண்ட்ல வாங்கலாமா இல்லையான்னு கிளியரா தெரிஞ்சுன்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.